நாகப்பட்டினம் தாலுக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்யம் தாலுக்கா, அவரிக்காடு, ரால் பண்ண எங்களோட எங்களுக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருந்தாலும் அங்கேருந்து வந்து பேசிக்கிட்டு வந்து நின்னான். ரோட்டில் நிற்கவும் சரி ரோட்டில் தானே பேசிக்கிட்டு போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோங்க. முன்னே எல்லாருமே இருந்தோம் வீட்டில். சரின்ட்டு அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கோம். பண்டுக்கு வந்தான். பண்டுக்கு வரவும் நான் வந்து வீட்டுக்கிட்டே தான் நின்னேன். பண்டுக்கு வரலாம் ஆம்பளை நிற்கிற இடத்துல நம்ம பையன் போகிறோம் ராத்திரியில் அப்படின்னு நான் வீட்டுக்கிட்டே நின்னேன். நிற்கவும் இவன் மருந்தெல்லாம் ஊற்ற மாட்டான், இங்கே வராத, மருந்தெல்லாம் ஊற்ற மாட்டான், இங்கே வராத அப்படின்னு மறைச்சி போட்டான். சொல்லிக்கிட்டே இருந்தான். யார்? அந்த அம்பரசன் சொல்லிக்கிட்டே நிற்கவும் சரின்ட்டு நான் என்ன தான் பண்ணுறான்னு உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கவும் எங்கள் மருமகளும் வந்துட்டு உட்காந்துருக்கவும் மருமகள் சொல்லலாம், ஐயா அத்தை உட்காந்துருக்கிறியலே மருந்து நாருதே அப்படின்னு சொல்லவும், ஓடு மாமா கிட்ட போய் சொல்லு, லைட் எடுத்துகிட்டு ஓடியா அப்படின்னு கேட்டேன். லைட் எடுத்துகிட்டு ஓடியார சொல்லவும் பண்டுக்கு வந்துட்டான். என்னை வந்து பாதையில் நின்று இப்படியே மறைச்சிக்கிட்டான். அங்கே மருந்து ஊற்றலை, நீ போகாதன்னு மறந்துக்கிட்டான். லைட்டை அங்கே அடித்து பார்த்தா பண்டுக்குள்ளே ஆள் நிற்கிறான். இங்கே இருந்து அவனை தள்ளி விட்டு ஒதுக்கி விட்டுட்டு இப்படியே வந்து ஓடி லைட்டை கொண்டு ஓடி போய்கிட்ட நின்று அடித்து பார்க்கணும். ஏறி ஓடி போட்டான். ஓடி வாய்க்காலில் உட்காந்துருந்தான். கிட்ட போய் லைட் அடிக்காமல் கிட்ட போய் பொசுக்குன்னு லைட் அடிக்கவும் சிலம்பரசம் உட்காந்துருந்தான். ஏன் சிலம்பரசன் இந்த மாதிரி பண்ணி விட்டே ஏன்டா நாங்கள் ஒன்று என்னடா பண்ணுங்க அப்படின்னு கேட்கவும் ஒரே ஓட்டம் அப்படியே குதிச்சு கோரை உள்ள பாதையெல்லாம் இருக்குது. அந்த கோரையில் பாதையெல்லாம் இருக்குது. போய் அங்கே கல் இந்த முட்டுக்கல் வச்சுருந்தது பாரிஸ்ட்டு கல்லில் போய் உளுந்து கிளம்பி நானும் இறங்கி ஓடினேன். ஓடவும் அது மறுபடியும் கிளம்பி எட்டி ஓடி போட்டான். அதை பார்த்தாக்கா தண்ணிக்குள்ளே போகிறான் வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு. இவன் சொல்லும் இந்த அம்பரசம் அந்த சிலம்பரசம் வந்து என்ன பண்ண கண்ணை என்ன பண்ணா நான் ஓடவும் அந்த பக்கத்தில் நின்னோம். அந்த வாய்க்காலில் புத்துன்னு குதிச்சுனா தண்ணி சத்தம் கேட்குது. நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படியே தண்ணி சத்தம் கேட்குது. சரின்ட்டு இந்த வண்டியில் ஊற்றிருக்க மாட்டானுன்ட்டு நான் இந்த எங்கள் வண்டியை மட்டும் பார்த்துட்டு நான் ஓடியாடுறேன். திரும்பி நீ என் செல்லை கொடுத்துட்டு போங்கிறான். நீ வீட்டுக்கு போ, நான் போய் அவனை அழைச்சிட்டான். அவனை யாருன்னு போய் பிடிச்சிக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு என்னை நீ வீட்டுக்கு போ, நான் போய் அவனை யாருன்னு பிடிச்சிக்கிட்டு வரேன் அப்படின்னா பிடிச்சி இப்படியே வடக்கால கொண்டு போய் அப்படியே வீட்டுக்கு போய் சொல்லிவிட்டு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு வந்து இந்த பண்டுக்காரன் வந்துட்டார். என்ன சிலம்பரசா இது மாதிரி பண்ணுறியால ஏன் அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லைன்னு நான் மருந்தெல்லாம் ஊற்ற மாட்டேன், நீங்கள் போங்க, இந்த வீடியோவும் இந்த ஒயரு இந்த இன்ஜினு இதெல்லாம் கரையாற்றி வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க, இந்த என் பண்டில் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லவும் மறுபடியும் என்ன பண்ணுறான்னா ஊற்றினா என்ன பண்ணி விடுவா எவன் வந்து கேட்குறான் பாப்பு, எவன் வரான் இந்த வய கெட்ட வார்த்தைன்னு சொல்லி எந்த வய வந்து கேட்குறான் பாப்பு, உங்களுக்கு எவன் இருக்கிறான், நீங்கள் உண்டி தானே கேவனுங்க என்ன பண்ணுவேன் இனிமேல் உங்கள் வாழ்காலத்திலே உன் வாழ்காலத்திலேயே நீ வந்து மேலாட்டு பிடிக்க முடியாது, இன்னோட மறந்துடு அப்படிங்கிறான். சம்மந்தமாக என்ன பண்ணியிருக்கீங்க? ஒன்றும் பண்ணலை அங்கே கொள்ள சரின்ட்டு நம்ம பிடிக்கப்படா இவர் வயசானவர் சுகருக்காரு இந்த கடைக்கு கம்புங்க தான் நடக்குது வந்தானா எடுத்துக்கிட்டு அடிச்சு கொண்டுவான்னுட்டு ஒரு காலை கையை ஒடிச்சு போட்டு விடுறான். நான் என்ன பண்ணுறது? என் பிள்ளைங்க இல்லை வீட்டில், ஒரு பச்சை பிள்ளை பிள்ளை இருக்குது வீட்டில், அந்த பொண்ணு என்ன பண்ணும்? சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், நீங்கள் வராதிய அடிச்சு போனான். சரின்னு நினச்சிட்டான். அது இல்லை அவனுக்கு போதாலும் நல்ல மாதிரியாக தான் நின்னான். அவன் குடிச்சிட்டாலும் பண்ணல இன்றைக்கி வந்து கிட்ட நம்ம இப்படி மறைக்கிறான், எனக்கு போதானா தெரியாதா? அவன் அவளை கெட்ட வார்த்தைக்கு பேசணுன்னாக்கா அவன் என்னையும் பேசலை, அவன் மறுபடியும் பேசலை. சரி, அப்புறம் என்ன பண்ணியிருக்கீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தா அங்கே வந்து எங்கே கொடுத்தீங்க கம்ப்ளைண்ட்? வேட்டுருப்பில் கம்ப்ளைண்ட் கொண்டு கொடுத்தாக்கா எழுதிக்கிட்டாவோ வாங்கம்மா வீடியோ வந்து பார்த்துட்டு பண்டை எடுத்துக்கிறோம்னாவோ. சரி வாங்க சார் உடனே வந்து பாருங்க சார் அப்படின்னா அங்கேருந்து வந்தாவோ பார்த்தாவோ கேட்டுட்டு பாட்டில் கேட்டாவோ 4-5 பாட்டில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போனாவோ. எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் வச்சுங்கன்னாவோ. நாங்கள் வச்சுருக்க முடியாது சார், நீங்கள் வீடியோவும் நாங்களே மருந்து ஊற்றி கொடுக்கணும்னு சொல்லி முடியும், நீங்களே கொண்டு போங்கன்னு கொடுத்தாவோ. கொண்டுட்டு போய் வீடியோ வந்து கேட்குறாவோ, அது கொண்டு போன தண்ணி இல்லை வேறு பாட்டில் எடுத்துக்காமனாவோ. சரின்ட்டு நான் பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்கே கொண்டா கொடுத்தேன். மறுபடியும் இது பார்த்தாது இன்னும் 2 போயிருக்காங்கன்னாவோ. இதில் மோந்துக்கு மாதிரி அந்த வண்டியும் மோந்தாவோ இந்த வண்டியும் மோந்தோம். நான் மோந்து தாரேன் வேண்டாமா நான் மோந்துக்கிறேன்னாவோ. சரின்ட்டு மோந்துக்கிட்டு போய் எல்லாம் வசம் பொறுக்கிட்டு அங்கே போனாவோ. என்ன வீட்டுக்கு மறுபடியும் பாட்டில் எடுத்தாரு சொல்லி விட்டு இந்த பாட்டில் தண்ணியை கொண்டு அங்கே அந்த ஊற்றி விட்டு அந்த வாய்க்கா தண்ணியை மோந்து தூக்கிட்டாரு. இது என்ன சார் இருந்தால் ஊற்றி கிடக்குறாலாம் அப்படின்னு கேட்குறேன். அவர் சொல்கிறாரு மருந்து சார் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாரு. யார் சொல்கிறது? அந்த ஒரு போலீஸ்கார் அதில் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இல்லைம்மா இது அபிஷேகம் பண்ணி மஞ்சள் தண்ணி கொண்டு வந்து ஊற்றுறோன்னு சொல்கிறாருன்னு. அவங்க யார் எங்கள் பண்டில் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண சாமி கும்பிட்றதுக்கு நாங்களாம் பண்ணணும். வேதாரண்யம் வட்டம் அவரிக்காடு கிராமத்தில் ரால் பண்டு விட்டு நடத்தி வந்துக்கிட்டு இருக்கிறேன். அரிச்சுனன் மகன்
அன்பரசன், சிலம்பரசன், கண்ணன் 3 பேரும் நைட்டு 8 மணிக்கு வந்து உன்னை கொல்லாமல் விட மாட்டான்டா, நான் வந்தியன்னா உன்னை கொண்டுடுவான்டான்னுட்டு வந்து நேரடியாகவே மருந்து ஊற்றி விட்டானோ சார். உடனே போய் வேட்டைக்காரனர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க போனோம். அவங்க வந்தாங்க, வந்து எல்லாம் பார்த்தாங்க, எல்லாம் தெரியும், ஆளையெல்லாம் நாங்கள் நேராக கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க வந்து தண்ணியெல்லாம் டெஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க. அப்புறம் மறுபடியும் மறுநாளும் டெஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிட்டு போனாங்க. நாங்கள் வீட்டில் இல்லை, இவங்க வந்து வீட்டுக்காரவங்களை வர சொல்லிவிட்டு போய் பாட்டில் எடுத்துக்கிட்டு வாமான்னுட்டு இந்த பண்டு தண்ணி எடுக்காமல் ஆற்று தண்ணி எடுத்து கொண்டுக்கிட்டு வர்றாங்க. போலீஸு ஆற்று தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அங்கே கொண்டா ஸ்டேஷனில் என்ன பண்ணினாங்க, எதை மாற்றினாங்கன்னு தெரியலை. நாங்கள் கொண்டுக்கிட்டு போன கம்ப்ளைண்ட்டை அதுபடியே எழுதாமல் இதை இப்படியெல்லாம் எழுதப்படாது போகலான்னு மிரட்டி விட்டு அந்த எஸ்ஐ பறித்து அவர் கைப்பட எழுதுகிறாரு. அவர் கைப்பட எழுதி நான் கரெக்டாக நடவடிக்கை எடுக்கிறேன்னுட்டு எந்த ஒரு இதுவும் பண்ணலாம். ஒரு பயலை மட்டும் பிடிச்சி உடனே போக சொல்லி ஏதோ இது பண்ணிட்டாங்க. உடனே அவன் வந்துட்டான். இதை வந்து 2 லட்சம் குஞ்சு இப்போ இது வரைக்கும் செலவு வந்து பண்டெல்லாம் வேலை பார்த்தது, தண்ணி ஆற்றுனதெல்லாம் மொத்தம் ஒரு 2 லட்சம் ரூபா. முதல் நாள் குஞ்சு விடுறோம், மறுநாள் இந்த மாதிரி பண்ணி விட்டு போகிறானுவன். எஃப்ஐஆர் காப்பியை கொடுங்க சார் அப்படின்னுட்டு போய் கேட்டால் இன்னொரு பேப்பர் எங்கே அந்த இஞ்சை கொண்டு வாங்க, இந்த இருக்குது பாருங்க சார். இந்த பக்கமும் எழுதி இந்த பக்கம் இதை மட்டும் காட்டி விட்டு இந்த பின்பக்கம் எழுத காட்டாமல் இந்த எழுதி ஒரு வெத்து பேப்பரை கொடுக்குறாரு. இப்போ ஆன்லைனில் போட்டு எடுத்து பார்க்குறேன். இந்த பாருங்க, ஆன்லைனில் போட்டு எடுத்தால் இந்த பக்கம், அதுக்கு பிறகு இந்த பக்கம் வருது. ஏன் இந்த பக்கத்தை அந்த எஸ்ஐ மறைச்சார்? போய் தான் போலீஸ் ஸ்டேஷன் தான் சார் ரவுடியெல்லாம் வளர்த்தி விட்டு ஏழை மக்களை எல்லாம் கொலை பண்ண சொல்கிறான்னு சார். இந்த இருக்குது பாருங்க சார். என்ன போலீஸ் என்னடா பண்ணிவிட்டு, நீ என்னடா பண்ணிவிட்டா உன்னை கொலை பண்ணிவிடுவேன்டா அப்படின்னு உடனே வந்து மிரட்டுறான். அப்போ இப்படி இருந்தாக்கா எப்படி சார் இது நல்லா இருக்குமா சார்? இது காவல் நிலையம்லாம் இப்போ ரொம்ப தப்பாக நடக்குது சார். கம்ப்ளைண்ட் தானடா கொடுண்டா, எங்களை என்னடா பண்ண முடியும்னு கேட்குறான். இந்த பாருங்க, இந்த இருக்குது. இதை வந்து ஒரு பக்கத்தை மறைச்சி வெத்து பேப்பர் இது ஆன்லைனில் போய் டைரெக்டாக அங்கே போட்டு எடுக்காமல் இந்த பக்கம் இது வருது. இவ்வளவு தில்லுமல்லாம் பண்ணுறாங்க சார். அவள் எப்படி நாங்கள் ஏழை மக்கள் எப்படி வாழுறது இந்த ரவுடிசன்கிட்ட சொல்லுங்கள்? அதெல்லாம் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை சார். ஆமாம். இப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு? என்ன பண்ணணும்? எங்களுக்கு இந்த நஷ்டீடெல்லாம் கொடுக்கணும் சார். நியாயம் கிடைக்கணும் இதுக்கு எங்களுக்கு. இல்லைன்னா நாங்கள் மருந்தை குடிச்சிட்டு சாவுறோங்க வீட்டிலையே. ஆமாம், செத்து போகிறோம். இந்த மருந்து பாட்டில் இருக்குது. இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. அந்த எங்கள் பிள்ளையும் ஊரில் இல்லை. அந்த மருமவருக்கு ஒரு கை குழந்தை இருக்குது. நாங்கள் வந்து 3-4 பேரும் நாங்கள் மருந்தை குடிச்சிட்டு சாவுறோம். இந்த அரசாங்கமே இதை பொறுப்பு ஏற்றுக்கட்டும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த காவல் நிலையம்தான். ஒரு போலீஸ்காரர் கேட்குறாரு, அதெல்லாம் மறந்து இல்லையா, இதெல்லாம் அப்படியே மஞ்சள் தண்ணி கரைச்சிருக்கிறானோ, அவனை யார் சார் என் பண்டில் மஞ்சள் தண்ணி கரைச்சி ஊற்றுறதுக்கு? இப்படி கேட்கலாமா ஒரு போலீஸுக்காரர்? அவர் மணக்காட்டில் உள்ள வரோம், அவர் பேர் எனக்கு தெரியலை. அந்த போலீஸ் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்துட்டு சொல்கிறாரு, இதெல்லாம் சும்மா மண்ணெண்ணெய் அப்படிங்கிறாரு. அப்போ ஏன் சார் இவனெல்லாம் இதை பண்ண மாட்டான்? ஏன் பண்ண மாட்டான்?